வாரிய ஊழியர்கள் தங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர், தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அலுவலக நுழைவாயில் நடத்த உள்ளார்கள். மின்சார வாரிய ஊழியர்களுடைய கோரிக்கைகள், இந்த போராட்டம் இவரை பற்றி அனைவரும் அறிந்து கொள்வதற்காக சில பதிவுகளை வெளியிட வேண்டிய அவசியம் என்பது தமிழ்நாடு மின்னுரிமை மதிவமைப்பு கோவை கிளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மின்சார வாரியத்திலே தமிழகம் முழுவதும் களப்பிரிவிலே ஆரம்பகட்ட பதவிகளாக கிட்டத்தட்ட 33,000க்கும் மேற்பட்ட களப்பிரிவிலே காலி பணியிடங்கள் இருக்கிறது. களப்பிரிவு அதே போல கணக்கீட்டு பிரிவிலே பல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் என்பது இன்றைக்கு மின்சார வாரியத்திலே இருக்கின்ற சூழ்நிலை என்பது உள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியத்திலே 50,000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் என்பது பல ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் உள்ளது. அதன் காரணமாக இன்றைக்கு களப்பிரிவிலே கடுமையான வேலைப்படுவால், பணிச்சுமையால் தினந்தோறும் விபத்துக்கள் ஏற்பட்டு களப்பிரிவிலே எண்ணற்ற தொழிலாளிகள் கை கால் ஊனம், மரணம் உள்ளிட்ட விபத்துகள் என்பது அன்றாட செய்திகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழக மின்சார வாரியத்தை, தமிழக அரசை வலியுறுத்தும் விதமாக நாளைய தினம் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மின்வாரிய ஊழியர்கள் பங்கேற்கின்ற காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு மின்னுரிமை மதிவமைப்பு மாநில தலைமையால் அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் போர்க்களம் காண இருக்கிறது. தமிழக மின்சார வாரியம் களப்பிரிவிலே காலி இடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். களப்பிரிவு மற்றும் பிரிவுகளுக்கு தேவையான அனைத்து தளவாட பொருட்களையும் மின்சார வாரியம் தேவையான அளவிற்கு வழங்கிட வேண்டும். கணக்கீட்டு பகுதியிலே பல்வேறு நவீன முறைகளை புகுதுகின்ற நேரத்திலே அந்த கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கான அனைத்து தளவாட பொருட்களையும் பணியாளர்களை வாங்க சொல்லி நிர்பந்தப்படுத்தாமல் மின்சார வாரியமே, தமிழக அரசு அதற்கான முழுமையான தளவாட பொருட்களை கணக்கீட்டு பிரிவிலே வழங்கப்பட வேண்டும். அதே போல காலி இடங்களை நிரப்புவதன் மூலம் மின்சார வாரியத்திலே பல்லாயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள், ஏற்கனவே பணியாற்றி உள்ள ஒப்பந்த ஊழியர்கள், ஏற்கனவே கேங்மேன் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுபட்டுள்ள 5000க்கும் மேற்பட்ட பணியாளர் என்று பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மின்வாரியத்திலே ஆரம்பட்ட பதவியிலே பணியேற்பு செய்கின்ற நிலையை இந்த தமிழக அரசும் மின்வாரியமும் உடனடியாக உருவாக்க வேண்டும். அதே போல மின்சார வாரியத்திலே 4,500க்கும் மேற்பட்ட பிரிவு அலுவலகங்கள் இருந்தால் கூட இன்றைக்கு அடிப்படை தேவையான சுகாதார வசதியை உருவாக்குகின்ற அன்றாடம் அலுவலகத்தை கூட்டுவது, பெருக்குவது, கழிவறையை சுத்தம் செய்வது கூட இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆட்கள் என்பது இல்லாத நிலைமை என்பது உள்ளது. ஆகவே போர்க்கால அடிப்படையிலே முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் பிரிவு அலுவலகங்களிலே அடிப்படை தேவையான கழிப்பிடத்தை சுத்தம் செய்கின்ற, அலுவலகத்தை பெருக்குகின்ற அந்த அடிமட்ட பதவிகளை உடனடியாக இந்த அரசாங்கம் நிரப்பட வேண்டும். களப்பிரிவிலேயும் கணக்கீட்டு பிரிவிலேயும் காலி இடங்களை நிரப்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான பிரதான கோரிக்கைகளை வைத்துதான் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் கடந்த காலங்களிலே எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியும் இந்த அரசாங்கமோ இந்த மின்வாரியமோ செவிசாய்க்காத கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நிலையிலே இன்றைக்கு இந்த தொடர் போராட்டத்திற்கு மின்சார வாரியம், இந்த அரசாங்கமும் எங்களை தள்ளி இருக்கிறது. ஆகவே நாளை தொடங்குகின்ற அந்த போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மின்வாரிய ஊழியர்கள் எழுச்சியோடு கலந்து கொள்கின்ற பெரும் போராட்டமாக படிப்படியாக மாற இருக்கின்றது. ஆகவே தமிழக அரசும், தமிழக முதல்வர்களும், மின்துறை அமைச்சர்களும், வாரிய தலைவர்களும் தலையிட்டு சங்கத்தோடு சுமூகமாக பேசி
இந்த 20 அம்ச கோரிக்கையிலே பிரதான கோரிக்கைகளை சுமூகமாக தீர்க்கின்ற நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கோவை கிளையின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்திலே கீழ்மட்ட பதவிகள் பல ஆயிரக்கணக்கிலே காலியாக இருக்கின்ற போது அந்த பதவிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த காலி பணியிடங்களிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளும் ஒவ்வொரு வட்டத்திற்குள்ளும் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களையே பணியில் அமர்த்துவதுதான் சிறப்பாக இருக்கும். வெவ்வேறு மாவட்டங்களிலே இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த களப்பீடு ஊழியர்களை பணி நியமனம் செய்யும் பொழுது அவர்கள் குடும்பத்தை விட்டு தாய் தந்தை உறவுகளை விட்டு அவர்கள் இந்த பணியிலே இந்த பகுதியிலே பணியாற்றும் பொழுது கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். ஆகவே காலி இடங்களை நிரப்புகின்ற போது அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு நிரப்புவதோடு ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து பணியாற்றுகின்ற அனைத்து கேங்மேன் பணியாளர்களை அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்புவது என்பது இனியும் மின்சார வாரியத்தினுடைய பணிகளை மகிழ்ச்சியோடு நிறைவோடு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கும். விபத்துகள் இல்லாமல் தவிர்ப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்குகின்ற நிலை என்பது ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு தமிழக அரசாங்கம் மின்சார வாரியமும் காலியிடங்களை நிரப்ப வேண்டும். கேங்மேன் பணியாளர்களை அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டும். கேங்மேன் பதவி என்பது ஒழிக்கப்பட்டு அவர்களை முழுமையாக கள உதவியாளராக அந்த ஆரம்பகட்ட பதவி அளித்து நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடும் மின்சார வாரியத்திலே தேங்கியுள்ள பல்வேறு மின்வாரியங்களுடைய எண்ணற்ற கோரிக்கையோடு நாளை போராட்ட களமான தமிழகம் விடிய இருக்கின்றது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம்.